இப்போ ஹரியானா தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்கு லோக்கல் பிரச்சனைகள் நிறையா இருக்குது. வேலைவாய்ப்பு பிரச்சனை, மேலாண் திட்டம் பிரச்சனை, மல்யுத்த வீரர்களுக்கு நடந்த பிரச்சனை. இந்த முறையை பார்த்தா 3 முனை போட்டி, 4 முனை போட்டி கூட சொல்லலாம். ஆனால் மெயினான போட்டி வந்து காங்கிரஸ் பிஜேபி தான். மீண்டும் காங்கிரஸ் இந்த முறை வாக்கு கொடுத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் எந்த மாதிரி நிலைமையில் இருக்கு பாருங்க. மோடி அவர்கள் வந்து மீண்டும் வந்து அதே மாதிரி பழைய பல்லவியை பாடிட்டு போயிருக்கிறாரு. மிகப்பெரிய வேலை இல்லாத ஒரு மாநிலமா ஹரியானா இருக்கு. இந்த 10 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 9% இருந்த வேலையின்மை வந்து 13% உயர்ந்திருக்கு. பாஜக ஃபுல் ஸ்விங்கில் வெற்றி பெறுங்கிற மாதிரியான எந்த கருத்து கருப்புமே வரல. இந்த மாதிரி ஜாட் சமூகத்தினுடைய வாக்கு, பட்டியலின சமூகத்தினுடைய வாக்கு, ஓபிசியில் ஒரு பிரிவு வாக்கு எல்லாமே காங்கிரஸுக்கு ஃபேவரா இருக்கு. ஆம் ஆத்மிக்கு அது மாநிலம் முழுவதும் பெரிய செல்வாக்கு இல்லை. ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் அந்த பஞ்சாப் பார்டர், டெல்லி பார்டரில் கிட்டத்தட்ட அந்த பகுதிகளில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு. இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் முன்னாள் முதலமைச்சர் கட்டாருக்கும் வந்து ஆகவே ஆகாது. இவர் மீண்டும் வந்து பதவியில் வந்துடக்கூடாதுன்னு உள்கட்சி பூசல் வேற இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கூட ஒரு பாஜக நிர்வாகி இந்த பக்கம் போயிருக்காரு. காங்கிரஸ் ஆகக்கூடிய மாநிலம் பார்த்துட்டா கர்நாடகா, தெலுங்கானா, இமாச்சல பிரதேஷ், யூபியில் நடக்கக்கூடிய பிரச்சனை மாதிரி அந்த 3 மாநிலத்தில் ஏதாவது நடக்குதா? மாட்டுக்கறி வச்சிருக்கிறதா அடிச்சு கொண்டாங்களா? அதாவது மக்களை பிரித்து டிவைடட் பாலிடிக்ஸ், அதுதான் அவங்க செய்யக்கூடிய அரசியல். அதை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஹரியானாவில் வந்து எலெக்ஷன்ஸ் வந்து அக்டோபர் 5ஆம் தேதி வந்து நடக்க இருக்கு. இந்த எலெக்ஷன்ஸ் வந்து பாஜகவுக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி ஒரு முக்கியமான தேர்தலாக அமைஞ்சிருக்கு. இதுல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, ஹரியானா தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளாக வந்து பாஜக தான் அங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. தலைநகர் டெல்லியை ஒட்டி உள்ள ஒரு புறநகர் பகுதி தான் ஹரியானா. 90 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த முறையை பார்த்தா 3 முனை போட்டி, 4 முனை போட்டி கூட சொல்லலாம். ஆனால் மெயினான போட்டி வந்து காங்கிரஸ் பிஜேபி தான். காங்கிரஸ் ஒரு அணியாகவும் பிஜேபி ஒரு அணியாகவும் 2 பேருமே 90 தொகுதிகளில் நிற்கிறாங்க. இது இல்லாமல் அந்த மாநில கட்சியாக இருக்கக்கூடிய சுரன்மணி அகாதனுடைய கட்சியுடைய சௌதாலா அவர் வந்து அவருடைய தரப்பில் அவங்க ஒரு கூட்டணியில் நிற்கிறாங்க. அப்புறம் சந்திரசேகர் ஆசாத் அவருடைய தலைமையில், ஆம் ஆத்மி தலைமையில் அது ஒரு கூட்டணியாக நிற்குது. இந்த மாதிரியான சிறு கூட்டணிகள் இருந்தாலும் கூட பிஜேபி காங்கிரஸ் தான் அங்கே இப்போ களத்தில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய விஷயம். பிரச்சாரம் முடிஞ்சது. மோடி அவர்கள் வந்து மீண்டும் வந்து அதே மாதிரி பழைய பல்லவியை பாடிட்டு போயிருக்கிறாரு. அதாவது மீண்டும் காங்கிரஸுக்கு இந்த முறை வாக்கு கொடுத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் எந்த மாதிரி நிலைமையில் இருக்கு பாருங்க. அதனால வந்து அவர்கள் வந்தாருன்னா மதவாதம் பேசுவாங்க, ஜாதியவாதம் பேசுவாங்க அப்படின்னு கண்ணாடியை பார்த்து பேசுகிற மாதிரி மக்களை பார்த்து இதெல்லாம் காங்கிரஸ் வந்தால் செய்வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாட்டில் வந்து அமைதி வேணும், பாதுகாப்பு வேணும், மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும், அப்படிங்கிற வளர்ச்சி வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல சொல்லிட்டு போகிறாங்க. இந்த 2 பேர் தேர்தல் பிரச்சாரம் இந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 9% இருந்த வேலையின்மை வந்து 13% உயர்ந்திருக்கு. இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய வேலை இல்லாத ஒரு மாநிலமாக ஹரியானா இருக்குது. அதாவது அந்த மாநிலத்தினுடைய பேசிக் பிரச்சனைன்னு பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதாவது வந்து விவசாயிகள் 3 சட்டம் கொண்டு வந்தாங்க, அதை எதிர்த்து போராடினாங்க. பெரும்பாலான விவசாயிகள் வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஒரு பெரிய பாதிப்பை இந்த தேர்தலில் உண்டு பண்ணுவாங்க பிஜேபிக்கு. அதே மாதிரி அக்னிவீர் திட்டம் சொல்லி இராணுவத்தில் சேரக்கூடிய ஆட்களுக்கு அக்னிவீர் திட்டம் கொண்டு வந்தாங்க. அக்னிவீர் திட்டத்தை எதிர்த்து நிறைய போராடுறாங்க. அதுவும் ஒரு பெரிய அளவில் பாஜகவுக்கு எதிர்ப்பை கிளப்பும். பல பாஜக தலைவர்கள் எல்லாருமே இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க, இந்த காங்கிரஸினோட கூட்டணிக்கு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும். 9 ஆண்டு காலமாக வந்து கட்டார் அப்படிங்கிறவர் தான் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இருக்கார். கடைசி நேரத்தில் தேர்தல் வருகிற பொறுத்தில் அவரை மாற்றிட்டு வேற ஒருத்தராக சைனி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 1 வருஷமாக முதலமைச்சராக போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்கன்னா இந்த 9 வருஷத்தில் அவங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மரம் கிடச்சிட்டு புதுசாக வந்தோடனே ஒரு கட்டமைப்பை உருவாக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் போடுறாங்க. இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே காங்கிரஸ் கட்சி அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டியில் ஜெயிக்கும். கிட்டத்தட்ட 60 தொகுதிகளுக்கு மேல் காங்கிரஸ் வந்து வெற்றி பெறும், இண்டிபெண்டன்ட் சிங்கிள் பார்ட்டியா வரும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்போ கருத்து கணிப்புல வந்து இளம் வாக்காளர்கள் வந்து பல பேர் வந்து பாஜகவை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு இருக்கு. அதாவது அங்க வந்து வர எந்த கருத்து கணிப்புலையுமே வந்து பாஜக வெற்றி பெறும், ஃபுல் ஸ்விங்கில் வெற்றி பெறுங்கிற மாதிரியான எந்த கருத்து கணிப்புமே வரல. அவங்க பிஜேபி ஃபேவரா உள்ள கருத்து கணிப்புகளை என்ன பண்றாங்கன்னா யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது, அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா பாஜக ஆட்சி அமைச்சிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
இப்போ ஹரியானா தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்கே லோக்கல் பிரச்சனைகள் நிறையா இருக்குது. வேலைவாய்ப்பு பிரச்சனை, மேலாண் சட்டம் பிரச்சனை, மல்யுத்த வீரர்களுக்கு நடந்த பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனையை பேஸ் பண்ணி அங்கே இன்னைக்கு களத்தில் நிற்கிறாங்க. ரெண்டாவது ஒரு பிரியங்கா ராகுலுடைய அந்த பிரச்சாரம். ராகுல் வந்து என்ன பண்ணனா பாரத் ஜோடோ யாத்திரை மாதிரி அந்த மாநிலத்துக்குள்ளேயே ஒரு யாத்திரை ஒன்று போனார். அதெல்லாம் ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு அங்கே ஃபேக்ட் கொடுத்துருக்கு. அப்புறம் காங்கிரஸினுடைய வேட்பாளராக கூட அவர் அறிமுகப்படுறாங்க. அவர் அந்த மேஜராக அங்கே டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய ஜாட் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக அவரை பார்க்கப்படுறாங்க. இந்த மாதிரி ஜாட் சமூகத்தினுடைய வாக்கு, பட்டியலின சமூகத்தினுடைய வாக்கு, ஓபிசியில் ஒரு பிரிவு வாக்கு எல்லாமே காங்கிரஸுக்கு ஃபேவராக இருக்குது. அப்படிங்கும்போது காங்கிரஸ் ஒரு பெரிய அளவில் வெற்றி பெறும், ஃபுல் ஸ்விங்கில் வெற்றி பெறுங்கிற மாதிரி வரக்கூடிய கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. பிஜேபி தரப்பில் இருக்கக்கூடிய வரக்கூடிய கருத்து கணிப்புகள்லையுமே பிஜேபி ஜெயிக்கும்ன்ற மாதிரி போடல. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது, சதவீதம் உயரும், யாருக்கும் வந்து சதவீதம் குறையும், பிஜேபிக்கு யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாறுபட்ட கருத்தாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய களம் நிலவரம்ங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ கருத்து கணிப்புகள் மற்ற விஷயங்கள் வந்திருக்கு. தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்கு மிஷினுடைய துணையோட அவங்க என்ன செய்ய போறாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். சரி, இப்போ நீங்க சொல்றப்பவே வந்து கிட்டத்தட்ட ஹரியானாவில் வந்து 10 ஆண்டு காலமா பாஜக தான் வந்து ஆட்சியில இருந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா அதே சமயத்துல வந்து இப்போ காங்கிரஸ்க்கு இந்த தேர்தல் வந்து ஒரு பெரிய சவாலான தேர்தலாக தான் இருக்கும். இந்த நிலையில ஆம் ஆத்மி கட்சியும் அங்க இருக்கு. ஸோ இவங்களுடைய கூட்டணிக்காக அந்த ஒரு மீட்டிங்ல வச்சிருந்தாலுமே அதுல கூட்டணி வைக்காம போயிருச்சு. இதனால வந்து வாக்குகள் வந்து பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாக்குகள் பிரியாம இருந்திருந்தா காங்கிரஸ்க்கு வந்து வெற்றி ஈஸியா கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி இல்ல. ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் அந்த பஞ்சாப் பார்டர், டெல்லி பார்டர்ல கிட்டத்தட்ட அந்த பகுதிகளில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு. அவர்கள் கேட்டது வந்து 10 தொகுதி கேட்டாங்க. இந்த இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ்ல 10 தொகுதி கேட்டாங்க. அவங்க 7 தொகுதி வரைக்கும் திறனாங்க. இந்த கூட்டணி பேரத்தில் தான் வந்து கடைசி நிமிடத்தில் தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆம் ஆத்மி வந்துச்சு. தொகுதிகள் கொடுக்காத காரணம், தொகுதிகளில் முன்ன பின்ன பிரச்சனை வந்துச்சு. அது ஒரு காரணம் வந்தாலும் கூட ஆம் ஆத்மிக்கு அது மாநிலம் முழுவதும் பெரிய செல்வாக்கு இல்லை. அந்த பஞ்சாப் பார்டரில் ஒரு டெல்லி பார்டரில் இந்த பகுதியில் தான் கேட்குறாங்க. அவங்க ஆஃபர் பண்ணதே 10 சீட் தான். பட் இவங்க 7 சீட் வரைக்கும் தரேன்னாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியும் 10 சீட் வரைக்கும் உள்ள இடத்துல தான் நம்மளுக்கு செல்வாக்கு இருக்குன்ற. அது ஒரு மேஜராக வந்து அந்த ஓட்டை வந்து பிரிக்குமா அப்படின்னா பிஜேபி ஓட்டையும் பிரிக்கும், காங்கிரஸ் ஓட்டையும் பிரிக்கும். அது ஒரு குறிப்பிட்ட ஓட்டுகள் அங்கே பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த வெற்றி வாய்ப்புங்கிறது இங்கே பார்க்காது. அதாவது இந்த ப்ளஸ் மைனஸ்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்க்குறப்ப காங்கிரஸினுடைய ப்ளஸ் அங்கே நிறையா இருக்குது. ஏன்னா ஜாட் சமூகத்தினுடைய வாக்கு அந்த வேட்பாளராக போட்டிருக்காங்க. பிரைம் மினிஸ்டருக்கு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக குமாரி சைலஜா அப்படிங்கிற ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர், காங்கிரஸ் முதலாம் மத்திய அமைச்சர், அவங்க பெரிய அளவில் பிரச்சாரத்தில் இருக்காங்க. ராகுலுடைய பிரச்சாரம், பிரியங்காவினுடைய பிரச்சாரம், அதே மாதிரி பல தலைவர்கள் வந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. பிஜேபியினுடைய தலைவர்கள் எல்லாத்துக்கும் மேலாக பிஜேபிக்கு நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் முன்னாள் முதலமைச்சர் கட்டாருக்கும் வந்து ஆகவே ஆகாது. அதனால் அவர் வந்து மத்தியில் சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கார். அவர் திருப்பி மாநில அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. பல முறை நின்று ஜெயிச்ச தொகுதியில் சைனி வந்து அவருக்கு சீட் கொடுக்கல. முதலமைச்சர் சிட்டிங் முதலமைச்சராக இருக்கவருக்கு அவருடைய தொகுதிக்கு சீட் கொடுக்காம வேற ஒரு தொகுதியில் நிற்கிறாரு. அப்போ இவர் மீண்டும் வந்து பதவியில் வந்துடக்கூடாதுன்னு உள்கட்சி பூசல் வேற இருக்கு. இந்த மாதிரி பல குழப்பங்கள் இந்த பக்கம் பாஜகவுக்கு இருக்கு. மற்ற இதெல்லாம் அவங்க ப்ளஸ்ஸாக வந்து காங்கிரஸ் கட்சி பயன்படுத்திடுறாங்க. இந்த ரெண்டையும் வச்சு பார்க்குறப்ப காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுங்கிற மாதிரி தானே பொதுவான கருத்து கணிப்புலாம் இருக்குது. இதுக்கு மாதிரி தேர்தல் ஆணையம் இருக்குது, வாக்கு இயந்திரம் இருக்குது, கடைசி கட்ட பிரச்சாரம் இருக்குது. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கூட ஒரு பாஜக நிர்வாகி இந்த பக்கம் போயிருக்காரு, காங்கிரஸ் கட்சிக்கு சேர்ந்திருக்காரு. அது மாதிரி மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் பிரச்சாரம் ஓஞ்சிருக்கு. 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்குது, 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை இருக்குது. இதை வைத்து இப்போ உள்ள கடைசி கட்ட நிலவரம் அப்படிங்கிற போது காங்கிரஸ் கட்சி அங்கே முன்னணியில தான் இருக்கு அப்படிங்கிறது தான் வரக்கூடிய தகவல். சார், பரப்புரையை பார்க்குறப்போ அமித்ஷா அவர்கள் வந்து ராகுல் காந்தியை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு எம்எஸ்பி அப்படின்னா கூட என்னன்னு தெரியாது, அவருடைய மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே வந்து காலாவதி ஆகிரும், எந்த ஒரு இதுவுமே நிறைவேறாது, அது நீங்கள் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களை பார்த்தாலே தெரியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை பற்றி கருத்து இல்லை. காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம் பார்த்துட்டா கர்நாடகா, தெலுங்கானா, இமாச்சல பிரதேஷ், இந்த மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருக்குது. தேசிய அளவில் எந்த பிரச்சனையும் இந்த 3 மாநிலத்தில் கொண்டு வந்திருக்காங்க. யூபியில் நடக்கக்கூடிய பிரச்சனை மாதிரி அந்த 3 மாநிலத்தில் ஏதாவது நடக்குதா? மாட்டுக்கறி வச்சிருக்கிறதா அடிச்சு கொண்டாங்களா? இனம் பட்டியலினர் பண்ண பாலியல் பலாத்காரம் பண்ணி எரிச்சாங்களா? இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த 3 மாநிலத்தில் எங்கே நடந்திருக்கு? அப்போ மாநிலத்துக்குள்ளே நடக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் கூட தேசிய அளவில் எதிர்க்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் இல்லை. சரி, இவங்க 10 ஆண்டுகளில் நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம்னு சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியதானே, ஏன் கேட்கல? 10 ஆண்டுகள் நாங்கள் இருந்திருக்கிறோம், இத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கியிருக்கோம், நான் இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி பாதையில் கொண்டு போயிருக்கிறோம், எங்களுக்கு இந்த வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரணும்னா எங்களுக்கு வாக்களிங்க, இந்த திட்டங்கள்லாம் தொடரணும்னா எங்களுக்கு வாக்களிங்க. இப்போ தமிழ்நாட்டில் திமுக இருக்குது, திமுக 1.5 வருஷத்து தேர்தலில்
வரப்போகுதுன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இத்தனை லட்சம் பேருக்கு நாங்கள் வந்து 1000 ரூபா 1000 ரூபாய் மாதம் கொடுத்துருக்கோம், பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்கோம், கல்லூரியில் படிக்கக்கூடிய அரசு கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்துருக்குறோம், இந்த ஸ்கீம்லாம் கொடுத்துருக்குறோம், இதெல்லாம் தொடரணும்னா எங்கள் ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்க. பிஜேபி அப்படி திட்டங்களை சொல்லி கேட்டிருக்காங்களா? இந்த திட்டங்கள்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம், இந்த திட்டங்கள்லாம் தொடரணும்னா எங்கள் ஓட்டு போடுங்கன்னு. அப்போ அவங்களுக்கு சொல்கிறதுக்கு திட்டங்கள் கிடையாது, சொல்கிறதுக்கு சாதனைகள் கிடையாது. அப்போ எதிர்க்கட்சிகளை இந்த மாதிரி பர்சனலாக அட்டாக் பண்ணி தான் அவங்க அரசியல் பண்ணுவாங்க. மதத்தை வைத்து ஒரு அரசியல், ஜாதியை வைத்து ஒரு அரசியல், அதாவது மக்களை பிரித்து டிவைடட் பாலிடிக்ஸ், அதுதான் அவங்க செய்யக்கூடிய அரசியல். அதை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது இந்த தேர்தலையும் செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு ஸ்டாண்டை எடுத்து தான் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு சரிவை தந்திச்சாங்க. அதே ஃபார்மெட்டை, அதே ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த ஹரியானா தேர்தலையும் அவர்கள் செய்தார்கள். ஹரியானா தேர்தலையும் அவர்களுக்கு மக்கள் தக்க பாடம் போட்டுவார்கள். பாஜக வந்து இப்போ நடத்த முடிஞ்ச மக்களவை தேர்தலில் கூட அவங்களுடைய சில மாநிலங்களில் தோல்விக்கான காரணம்னு அவங்க பார்க்கக்கூடியது வந்து தலித் மக்களுக்கான ஒரு அவங்களுக்கான நலத்திட்டங்கள் வந்து குறைவாகவோ இல்லை இந்த மத ரீதியான பிரச்சாரங்கள்லாம் இருந்ததுனால தான் வந்து அவங்களுடைய தோல்விக்கான ரீசன் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு இப்போ அந்த பகுதியிலலாம் வந்து பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இதனால பாஜகவுக்கு ஹரியானால வெற்றி வாய்ப்பு நிச்சயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லை, அந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எதுவும் பண்ணலையே. அந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எதுவும் பண்ணாமல் தானே இவங்க, அதாவது வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பேசலாம், இதே ஏதாவது திட்டங்களை வச்சு பேசலாம். ஆனால் நீங்கள் இவங்க வந்து மதத்தை வைத்து ஊடுருவற்காரர்கள் ஊடி வர்றாங்க, அவங்கள தலைகளாக கட்டி தொங்க விடுவோம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு பேச்சை தானே பேசுகிறாங்க. ஒன்றுமும் வந்து அவங்க அந்த ஸ்டாண்ட்லேருந்து மாறலை. அதாவது வெறுப்பு பேச்சுகளை பேசி மத ரீதியான சர்ச்சையை உண்டு பண்ணி அதில் அரசியல் பண்ணுறது தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர வளர்ச்சி, திட்டம், முன்னேற்றம், ஒற்றுமை, அமைதி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த தேர்தலையும் அவர்கள் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆனால் அதை மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது தேர்தலுடைய முடிவில் எதிரொலிக்கும். ஓகே சார், தேர்தல் முடிவுகளில் யார் வெற்றி பெறா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் ஹரியானா தேர்தலை பற்றி பல தகவல்களை எங்ககிட்ட கொடுத்ததுக்கு நன்றி.